ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மகா சிவராத்திரி பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவிலிருந்து ஒரு மேற்கோள். குண்டலினி சக்தியும் சக்கரங்களும் சிவ தத்துவத்தை அடைய பயன்படுத்த வேண்டிய ஏணிகளாகும். உங்களின் சிவ தத்துவத்தை அடைய உங்களுக்கு உதவ வேண்டிய கடமை அனைத்து கடவுள்களுக்கும் உள்ளது. இவர்கள் ஸ்ரீ சிவனுக்குரியவர்கள். அவர்கள் சிந்தனையற்ற நிலையில் வேலைகளை செய்கிறார்கள். இதேபோல சகஜ யோகிகளும் தங்களின் வேலைகளை செய்ய வேண்டும். சகஜ யோகிகள் இதை செய்தோம் அல்லது அதை செய்தோம் என்று நினைக்கக்கூடாது. உங்களின் பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வந்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் அனுமதி கோருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்களின் முழுமையான அன்பை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்து அருள் புரியுங்கள். எது உண்மையோ அதையே நாங்கள் உணர வேண்டும். எங்களின் தியானம் மூலமாக எங்களின் ஆத்மாவை ஒளிர செய்ய வேண்டும். அதன் மூலம் எங்களுக்கு அமைதி, இரக்கம், கருணை நிலை பெற வேண்டும். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தங்களிடத்தில் முழுமையாக நாங்கள் பக்தியுடன் சரணடைகிறோம். எங்களின் கவனத்தை தாங்களே சரிப்படுத்த வேண்டும். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்ல வேண்டும். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தர வேண்டும். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லலாம். சகஸ்ராராவில் கவனத்தை வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महाकाली
महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் இடா பிங்களா நாடியில் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை தயவு செய்து தாங்களே தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சோர்வுகளையும் அழுத்தங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் காத்தருளுங்கள். தாயே, எங்களின் இடாநாடியும் அதன் சக்கரங்களும் தங்களின் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவ தத்துவத்தாலும் ஆசிர்வாதத்தாலும் நிரம்பியிருக்கட்டும். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு செல்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்காலத்தின் சிந்தனைகளால் ஏற்படுகின்ற படபடப்பு, பயம், பொறுமையற்ற நிலை, இவை அனைத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவத்தாலும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவத்தாலும் எங்களின் பிங்களா நாடியும் அதன் சக்கரங்களும் தூய்மைப்படுத்தப்பட்டு தங்களின் ஆசிர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளையும் மாயைகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களது கவனம் எப்பொழுதும் மைய நாடியிலிருந்து தங்களின் பொற்பாதத்தை எங்களின் கவனத்தில் கொண்டு எங்களின் செயல்களை செய்வதற்கு எங்களின் சுழுமுனை பாதையானது மிகவும் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தத்துவமும் எங்களின் மத்திய நாடியில் நிரம்பியிருந்து அதன் சக்கரங்கள் ஒளிர செய்ய
தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கின்ற அறியாமைகளையும் தவறான எண்ண ஓட்டங்களையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். ஸ்ரீ கணேஷா, தங்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். தங்களைப் போன்று நாங்களும் அன்னையிடம் முழுமையான சரணாகதியையும் அர்ப்பணிப்பையும் பக்தியையும் கொண்டிருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீ கணேசராகிய தங்களின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், பக்தி போன்ற அனைத்து குணங்களையும் எங்களுக்குள்ளும் நிலை பெறச் செய்யுங்கள். தாயே, எங்களுக்கு பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ கணேசாங் கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் மூலாதாரத்தில் கவனத்தை வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி. எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் ஸ்ரீ கணேச தத்துவத்தால் நிரம்பியிருக்கட்டும். தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடட்டும். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் படைப்பாற்றல் திறனின் உண்மையை உணர்ந்திருக்கிறோம். தாயே, எங்களின் சிந்தனைகள் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு தூய அறிவை தந்ததன் மூலமாக எங்களுக்குள் தெய்வீகத்தின் ஞானத்தை உணர வைத்திருக்கிறீர்கள். தாயே, எப்பொழுதும் எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் தங்கள் ஆசீர்வாதத்தாலும் அன்பாலும் நிரம்பியிருக்கட்டும். மெதுவாக நமது கவனம் நாபி சக்கரம், மெதுவாக நமது கவனம் ஹிருதய சக்கரம்,
மெதுவாக விஷுத்தி சக்கரம், மெதுவாக நமது கவனம் ஆக்ஞா சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் கோபங்களும் எங்களிடமிருந்து முழுமையாக அகன்று போகட்டும். தாயே, எங்களுக்குள் தங்கள் அருளால் நாங்கள் உணர பெற்றிருக்கின்ற மன்னித்தல் குணம் மேன்மேலும் மேம்படுத்தப்படட்டும். மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய வலது ஆக்ஞா சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ புத்த தேவா, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகள் அகன்று போகட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் தங்கள் அன்பால் அகற்றப்படட்டும். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ புத்த தேவரின் தத்துவம் நிரம்பி இருக்கவும், அதன் மூலம் நாங்கள் கூட்டு விழிப்புணர்வின் நிலையிலிருந்து எங்களின் அமைதியை நாங்கள் உணர அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்மளுடைய இடது ஆக்ஞா சக்கரம். தாயே, ஸ்ரீ மகா வீரராக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மமகாரத்தை அகற்றிவிடுங்கள். மெதுவாக நம்மளுடைய கவனம் மைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரம் முழுமையும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். எங்களின் இடா பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளும் தூய்மையற்ற கவனங்களும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். अथर्वशीर्ष। ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि।
त्वं साक्षादात्मासि नित्यम् ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं
भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லலாம். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயே, எங்களுக்கு ஆழ்ந்த அமைதியான தியான நிலையை தயவு செய்து தந்தருளுங்களம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Today we all Sahajogis are standing on the brink of the ocean of humanity, where we have to face the problems of human beings. Otherwise, in the nature, there are no problems. They are also already solved. So one has to understand that it's not just a movement of few people, chosen people, just to achieve self-realization. But it's a big revolution
which has to bring forth the beauties of human beings, the glories of human beings, the proof of divinity, of divine power, and of God Almighty. We have to now face that multitude of people who are absolutely ignorant compared to you, who have not known the knowledge of God, who are either lost into the darkness of ignorance or are burning in the fire of ego. We have to transform this world into a new world, a beautiful world which you all are enjoying, to be established on this earth, for which we have to prepare ourselves. So far, Sahaja Yoga means blessings. If somebody is less blessed, they ask me questions, how is it, Mother, we haven't got this when we are praying to you? Why did it not work out? It should have happened. After all, we are worshipping you, so how is it that my son did not get the job? So, as if it's sort of some debts have to be paid to all the Sahaja Yogis by Sahaja Yoga. That sort of a attitude has been so far towards Sahaja Yoga of not all of you, I must say, but in the minds there's lurking always a desire to know why, when we are Sahaja Yogis, why should it happen to us? Now you've seen that God has blessed you. Some people had very miserable married life. They couldn't understand why they had to have a miserable married life. Some had some misfortunes, and some had some diseases also after coming to Sahaja Yoga. So there has to be understanding that Sahaja Yoga is for correcting your life, for putting you on solid basis, on proper foundations, to make you great people, as if it gets you immune to all these mishappenings, with blessings, of course. So you don't feel the effects of those misfortunes so much as you would normally feel. Thus creates beautiful human beings out of you. Some people have hankering after money. Some people think they can make money by coming to Sahaja Yoga. Some people think they will become leaders, or some think they will have fame. Some think that they will achieve a kind of a very dominant position, and some think that they can befool me also. It's high time we realize that Sahaja Yoga is not for this. Sahaja Yoga is for making you the wisest person, the sanest person, the most generous and the most confident person in the world. Because you have to fight. You have to fight the dark ignorance of Kali Yuga, of ages which is precipitated, and today we see all the bad effects of it. Whatever you may call it. You may call it the fanaticism, you may call it the atheism, any isms of any kinds, and all these human projections which have created all those artificial webs have to be broken. But
human beings on the whole believe that these artificial webs are real. So to break that, you have to also be careful that you don't break the human beings. While you are breaking their false faiths, you have to remember that those people who are carrying those false faiths are the ones who have to achieve self-realization. It's a very delicate work, it's a very hard work, it's a very harsh work, but it is the most detached work. And when we realize that we are so important, that God has blessed us with this peace, with this understanding, with these powers, it's not only for our own gain, because God is not only for you, He is for the whole world. So we have to utilize them, we have to spread them, work it out at every level. We have to become dynamic about it. But the most important thing is the responsibility of Sahaja Yoga we have to take. We are Sahaja Yogis, and we are responsible for Sahaja Yoga. What have we done for Sahaja Yoga? We looked after our family, our children, our jobs, our this, our that, motor cars, our horses, our dogs, our cats. But who is responsible for Sahaja Yoga? When it comes to that point, we are responsible Sahaja Yoga. Then it works out. And works out in a way. What's the matter? Who's that? All right, doesn't matter. Outside? That's the disturbance only. But there is a deliberate action also of the negative forces. And this negativity is acting through ignorant people who believe that they are right. They don't know what is waiting for their destruction there. Especially among our young people, you will find they just join any party, join any club, join any methods, any trend, anything, just because they have no understanding as to what they have to be. They have to be the spirit. I asked the other day a president of a young organization, what is your policy? He said, we have no policy. They started looking here and there, said, we have no policy. I was amazed that they have no policy. No, whatever our leaders say, we do it. So to get people out of this kind of slavery, that they have no brains of their own, they can't use their own understanding, they have to become the spirit. Shivaji, who was a great Atma Sakshatkari, a realized soul, for the future he is given the message, he said, Swadharma Jagavava, means enlighten your dharma of spirit, Swadharma. The spirit has to be enlightened. Everybody has said that. I am specially quoting him because he comes from Maharashtra. Apart from that, he was a political head. Though he was a political head, but because he was a realized soul, he said that your spirit should be awakened. He didn't talk of all other nonsensical things. And he knew that unless and until the spirit is awakened, people will be doing all kinds of wrong things.
And that is why today we find all over the world the mess in which all political parties, all economic endeavors, all military endeavors have fallen into. So it is for us to take over and to show them what is an integrated life and what is the strength of a human being. Because the Shakti is within everyone. Just praying to Shakti, just talking about Shakti, it doesn't act. But this divine Shakti has to act and act through you people. Just try to realize that within these few years, how much knowledge you have got. How much you know. How deeply you know. You are not just passing slogans or talking, but you know it. You know what it is. I don't think I have attended to each one of you individually. But through your spirit only, you have come to know all the knowledge about yourself and knowledge about others. You didn't have to go to any library, you didn't have to go to any university. All the saints never went. None of the saints went to any university or read any books. But how knowledgeable they were, because they were the spirit. So the first and foremost responsibility of a Sahajogi on this day is to be the spirit. On the day when we are celebrating the birthday of Christ, who was the spirit. So this is our greatest responsibility, first to see that are we the spirit or we are this body, this mind, this ego. What are we? If you have achieved that state, then you are, as they call in Marathi, samartha, means you are equal to your name, that you are the spirit. If you cannot achieve that, then you are a half-baked Sahajogi, not yet done. As you know, we have no organizations, no memberships, nothing. But we have one thing, that we know we are realized souls. That we know more than all others know. And that we are not proud of it. We are very humble people. But this humility should not become a stagnation or a lethargy within us that now we are realized soul, let us sit on a tree and have our blessings. You have to get to the roots. And you all have to work it out. All petty things that you have. When we talk of sacrifice, as you know in Sahaja Yoga, I have not known what sacrifice people have done. You have to sacrifice your ego, which is a headache to you and to me. And you have to sacrifice your conditioning, only two things, left and right. And that can be achieved, and many have achieved. But now put that detached personality to a test. And then once you are sure that you are detached, then employ your energy in doing constructive improvement of this whole world. It will work out for poverty, it will work out for politics, it will work out for economics, it will work out for every field of life. Sahaja Yoga is the only solution.
because in this human beings are transformed. It's not like this that one person changes the address or the badge that he's wearing and he becomes something else. Or from church to temple and temple to church. It's something within that transforms you, makes you knowledgeable. So you are already Satchidanand because you know the truth. You are in joy and your attention is enlightened. With all this that you have, what are we to do now? If you enlighten the light, it automatically knows that it has to give the light. In the same way, all the Sahaja Yogis have to take the responsibility for this great war we have started. It's not the war with swords or with atomic energies, because they are all destructive. This is the war against all the destructive powers through the power of love, which is constructive, which constructs human beings, which constructs societies, which constructs countries and the whole world. That is your own. And also this decision has to be your own. Even if I give big lectures and say things, it may not have any effects whatsoever on you. It might be just wasted. If you haven't got the capacity to imbibe what I am saying, so important, so imminent. Now give up all the worries you have about your small little things of your family, of your work, your factories, of your business, of your official positions, and just know that everything has to go through Sahaja Yoga. Even the cooking I do it through Sahaj. If the fire is not working, just put your hands to the fire, it becomes all right. If the rice is not cooking, put your hands to the rice, it cooks. Anything going wrong anywhere, you can use your vibrations. But I don't know what to use to make you feel responsible for such. That now we've got such a great thing with us, and what are we going to do about it? आता इथे बरेच महाराष्ट्रीयन लोक पण आहेत आणि इंग्लिश भाषा ही परदेशी आहे, पण आपली मराठी भाषाच परकी झालेली आहे आजकाल. हे लोक मराठी शिकत आहेत, एक स्वराने मराठी गाणी म्हणतात, लावणी म्हणतात आणि इतरांना सुद्धा ह्याचं सौख्य मिळो अशी एक सदिच्छा मनात ठेवावी आणि त्याप्रमाणे क्रियेला लागावं. तुमच्यातनं येणाऱ्या चैतन्यावरनं त्याला होकार आहे असं वाटलं मला. आय एम गेटिंग व्हायब्रेशन्स फ्रॉम यू. दॅट मीन्स यू ऑल हॅव ॲग्रीड टू वॉट आय एम सेईंग. मे गॉड ब्लेस यू ऑल. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
त्वमेव साक्षात् श्रीमहागणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ स्वाहा। ॐ श्रीं स्वाहा। ॐ श्रीं ह्रीं स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वशम् आनय स्वाहा। अनय इत्यन्त स्वाहा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடியின் நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய நாளின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.